எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஊவே சாமிநாதையரோட அகராதி நிகண்டு பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 169 பேஜஸ் இருக்குது. அதில் இது பேஜ் 12வது பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக அகமுனி அப்படின்னா ஆழ்வார்கள், அகத்தியன். அகமுனி அப்படின்னா ஆழ்வார்கள், அகத்தியன். அகத்தியனை அகமுனின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூடவே ஆழ்வார்களையும் அகமுனின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அகலூல் அப்படின்னா ஊர். அகலூல் அப்படிங்கிறது ஊர். நாடு, மார்பு, விரித்துறை. விரித்துறை, அகலம். அகலூல் அப்படின்னா என்னென்ன பொருள் அப்படின்னு பாருங்கள். ஊர், நாடு, மார்பு, விரித்துறை, அகலம், பெருமை, அகப்பால், சிவன் எல்லாமே குறிக்கக்கூடிய பெயர் அகலூல். அப்புறம் அகலம் அப்படின்னா தாலி. இந்த அதாவது பொது நகரம் வந்திருக்கு. அகலம் அப்படின்னா தாலி, மிடா, போர்க்களம் தான் அகலம் அப்படிங்கிறது. இப்போ களம்னா என்னது? இப்போ களம்னா பொதுவாகவே போர்க்களம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அகலம் அப்படின்னா தாலி, மிடா, போர்க்களம். அகலங்கன் அப்படின்னா களங்கம் இல்லாதவன் சொல்லியிருக்காங்க. அகலங்கன்னா களங்கம் இல்லாதவன். அக்கு அப்படின்னா கண். அக்கு அப்படிங்கிறது கண்ணு. வெறுப்பு, சங்குமணி, எலும்பு, பலகரை, சாரிகை சொல், விடை. விடை முதிப்பு. அதாவது அக்கு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னா கண், வெறுப்பு, சங்குமணி, எலும்பு, பலகரை, சாரிகை சொல், விடை முதிப்பு. இது எல்லாமே அக்கு. அக்கம் அப்படின்னா கண், நெல், கயிறு. அக்கம்னா கண், நெல், கயிறு. இப்போ அந்த கண் அப்படிங்கிறது அக்குக்கும் வந்துச்சு, அக்கம் அப்படிங்கிறதுக்கும் வருது. அப்புறம் கூடவே இங்கே அக்கி அப்படின்னாலும் கண் அப்படின்ட்டு பொருள். அக்கி அப்படின்னா கண். அப்புறம் அக்குரன் அப்படின்னா இடைவள்ளல், உளவு. அக்குரன் அப்படின்னா இடைவள்ளல், அப்புறம் உளவு. அகலம்னா மார்பு, பெருமை. அகலம் அப்படிங்கிறதுக்கு பொருள் மார்பு, பெருமை. இங்கே அகலம் அப்படின்னா தாலி, மிடா, போர்க்களம். தாலி, மிடா, போர்க்களம். இந்த லா அதாவது குண்டுலா இருக்குல்ல, குண்டுலாவுக்கு மார்பு, பெருமை. பொது நகரத்துக்கு தாலி, மிடா, போர்க்களம். அப்புறம் அகிஞ்சனன். அகிஞ்சனன் அப்படின்னா தருத்திரன். அகிஞ்சனன்னா தருத்திரன். அகம்னா மலை, வீடு, மனம். மனம், உள்ளம். அகம் அப்படின்னா நமக்கு உள்ளம் அப்படின்ட்டு தெரியும், மனம்னு தெரியும். அகம்னா வீடுன்னு தெரியும். கூடவே மலை அப்படின்ட்டும் பொருள் வந்திருக்கு. அகம்னா மலை. அப்புறம் அரவம் அப்படின்னா இடப்பெயர், உயிர். அரவம் அப்படிங்கிறது இடப்பெயர், உயிர். இடப்பெயர் உயிர்னு சொல்லியிருக்காங்க. அரவம் அப்படின்னா நம்ம பாம்பு அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். அரவம் அப்படின்னா பாம்புன்னு படிச்சிருப்போம். அடுத்தது அக்குழி அப்படின்னா அப்பம், சிற்றுண்டி. அக்குழி அப்படிங்கிறது அப்பம், சிற்றுண்டியான தின்பண்டம். அப்போ இது ஏதோ ஒரு பண்டத்தை குறிக்குது. அக்குழி அப்படின்னா அப்பம். அப்பம் அப்புறம் சிற்றுண்டியான தின்பண்டம் தான் அக்குழி. அக்கல் அப்படின்னா குறைதல், சுருங்கல் தான் அக்கல். அக்கல்னா குறைதல், சுருங்கல். அகல்னா மண்கலம், நீங்கள். அகல் அப்படின்னா மண்கலம், நீங்கள். அகல் அப்படின்னா அகழி, ஆழம், தோண்டுதல், கோட்டை பதனம். அகல் அப்படின்னா அகழ்ந்தெடுக்கிறது. அகழ்ந்தெடுக்கிறது அப்படி அப்படி அகழ்ந்தெடுக்கிறது அப்படின்னா அது ஆழமான பகுதியை தானே நம்ம தோண்டி எடுப்போம். அப்போ அகழி அப்படின்னா அகல் அப்படின்னா அகழி, ஆழம், தோண்டுதல், கோட்டை பதனம். அங்கிருந்து அகல் அப்படின்னா மண்கலம், அப்புறம் நீங்கள். இந்த அகல் விளக்கு அதெல்லாமே அகல் விளக்கு நம்ம மண்ணாலையும் செஞ்சிருப்பாங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அகல்னா மண்கலம், நீங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதல் அப்படின்னா தோல். அதல்னா தோல். அகலிடம் அப்படின்னா பூமி. அதல் அப்படின்னா தோல். அதலிடம், அகலிடம் அப்படின்னா பூமி. அகருனா என்னது? அகில். அகருனா அகில். அக்கினா கண்ணு. இந்த அக்கி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அக்கு, அப்புறம் அக்கம் அப்படின்ட்டு பார்த்தோம். அக்கி அப்படின்னாலும் கண். அகநத்தம். அகநத்தம் அப்படின்னா செங்கழுநீர். செங்கழுநீர் அப்படிங்கிறது அகநத்தம் சொல்லியிருக்காங்க. அகலியம் அப்படின்னா மரப்பொதுப்பெயர். அகலியம்னா மரப்பொதுப்பெயர். அகன் அப்படின்னா ஆதுலர். அகன்னா ஆதுலர். அக்காரம் அப்படின்னா சர்க்கரை. அக்காரம்னா சர்க்கரை, அப்புறம் ஆடை. அக்காரம் அப்படிங்கிறது சர்க்கரை, ஆடை. அகரல் அப்படின்னா அகலம். அகரல்னா அகலம். அகனி அப்படின்னா வயல். அகனினா வயல். இங்கே அகன் அப்படின்னா ஆதுலர். அகன் அப்படிங்கிறது ஆதுலர். அகனினா வயல், மருதநிலம். உள்ளிடம், மடல்களின் உள்ளிடம் தான் அகனி. அதாவது வயல், மருதநிலம், உள்ளிடம், இது எல்லாமே அகனி. அகரம்னா ஊர், எழுத்து. அகரம் அப்படிங்கிறது ஊர், எழுத்து. அப்புறம் அகாரம் அப்படின்னா பாலையால் அகரவெழுத்து தான் அகாரம். பாலையால் அகரவெழுத்து. அகரம்னா ஊர், எழுத்து. அதே மாதிரி இந்த ஊர் அப்படிங்கிறது குறிக்கிறது. அகலுள் அப்படின்னாலும் ஊர் தான். அகாரம் அப்படின்னா பாலையால் அகரவெழுத்து. அகப்பா அப்படின்னா அகல், அரண், பரிகை. கோட்டை பதனம்னா அகப்பா. அதே மாதிரி இந்த கோட்டை பதனம் அப்படிங்கிறது அகல் அப்படின்னாலும் கோட்டை பதனம். அகப்பா அப்படின்னா அகல், அரண், பரிகை, கோட்டை பதனம். அகத்தி அப்படின்னா அச்சுதம், அத்திமரம், அகத்தி. அகாரர். அகாரர் அப்படின்னா செட்டியல். அகாரர்னா செட்டியல். அக்கரம். அக்கரம் அப்படின்னா காலம், எழுத்து, வியாதி முத்தி. அக்கரம் அப்படிங்கிறது காலம், எழுத்து, வியாதி முத்தி. அக்கரைனா எதிர்கரை. அக்கசாலையர் அப்படின்னா கண்ணாளர், தட்டார். அக்கசாலையர் அப்படின்னா கண்ணாளர், தட்டார். அகக்கால். அகக்கால் அப்படின்னா கருங்காலி முதலியன இனமரம். அகக்கால் அப்படின்னா கருங்காலி முதலான இனமரம். அகலி அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னாடி அகல் அப்படின்னு படித்தோம். அகல்னா அகலி. அகம் அப்படின்னா உள்ளிடம். உள்ளிடம், மனம், உள்ளம் எல்லாமே அகம். அப்புறம் மலை அப்படின்னாலும் அகம்னு படித்தோம். அப்புறம் பாவம் எல்லாமே அகம். அகற்றல் அப்படின்னா தாண்டல், நீக்கல் தான் அகற்றல். அகில முகம் அப்படின்னா தண்ணீர். அகில முகம் அப்படிங்கிறது தண்ணீர். அகூர்னா ஆகாயம். அகமலர்ச்சி அப்படின்னா ஆனந்தமாகிய பேரின்பம் தான் அகமலர்ச்சி. அகன் அப்படின்னா என்னது? மணி. அகன்னா மணி. இங்கே அகரு அப்படின்னா அகில்.
அகடு அப்படின்னா உள்ளிடம், அகடுனா உள்ளிடம். அகவல் அப்படின்னா ஆசிரியப்பா. ஓசை இனவியலைத்தல். மயிர்குரல் ஆடல், மயிர்குரல் ஆடல், இது எல்லாமே அகவல். மயில் வந்து அகவும், மயில் வந்து அகவும்னு படிச்சிருக்கோம், அகவும். அப்புறம் ஆடல் அப்படின்னாலும் அகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அகமார்க்கம் அப்படின்னா அருமையில் பாட்டுக்கூத்து, அருமையில் பாட்டுக்கூத்து தான் அகமார்க்கம், அருமையில் கூத்து. அப்புறம் அமைத்து அப்படின்னா தரைத்தல் தாழ்தல் வருத்தல் அடித்தல் அறுத்தல் இரத்தல் வேதனை ஒழித்தல், இது எல்லாமே அமைத்துன்னு சொல்லியிருக்காங்க. அகலங்க மூர்த்தி அப்படின்னா புத்தக கடவுள் சோழன் அழுக்கற்றோன். அகலங்க மூர்த்தி அப்படின்னா புத்தக கடவுள் சோழன் அழுக்கற்றோன் தான் அகலங்க மூர்த்தி. அகடு அப்படின்னா வயிறு, நடு, பொல்லாங்கு, வேந்து. அகடு அப்படின்னா வயிறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நடு, பொல்லாங்கு, வேந்து, இது எல்லாமே அகடு. அகி அப்படின்னா பாம்பு, அகினா பாம்பு. இரும்பு, விருத்திராசுரன், புக்கு, கருடன், மகிழ், இது எல்லாமே அகி. அப்போ பாம்பு அப்படின்னாலும் அகிதான், மகிழ் அப்படின்னாலும் அகி. அப்புறம் அகிலம்னா பூமி முழுவதும்னா அகிலம். அகலிடம் அப்படின்னாலும் பூமின்னு தான் படிச்சிருக்கோம். அகலிடம்னா பூமி, அகிலம்னாலும் பூமி முழுவதும். அப்புறம் அக்கோ அப்படின்னா அதிசயம், அக்கோங்கிறது அதிசயம். அகைத்தல் அப்படின்னா எழுச்சி செலுத்தல் வேதனை தான் அகைத்தல், எழுச்சி செலுத்தல் வேதனை. அகலை அப்படின்னா ஆடல், அகலைனா ஆடல். அங்கதம் அப்படின்னா பொய், அங்கதம்னா பொய். தோல்வளை, அரவு, அசைச்சொல், மார்பு, ஒரு பாட்டு, இது எல்லாமே அங்கதம். பொய், தோல்வளை, அரவு, அசைச்சொல், மார்பு, ஒரு பாட்டு, எல்லாம் அங்கதம் சொல்லியிருக்காங்க. அங்கனம் அப்படின்னா செருமுற்றம், அங்கனம்னா செருமுற்றம். சலதாரை, பொல்லா நிலம் தான் அங்கனம். அங்கம் அப்படின்னா தேகம், தேகத்து உறுப்பு தான் அங்கம். எலும்பு. அங்கம் அப்படின்னா தேகம், தேகத்து உறுப்பு. அதாவது தேகம்னா உடல் அப்படின்னு சொல்லுவோம், தேகம் அப்படின்னா அங்கம், தேகத்துறுப்பு. எலும்பு ராக்கெட்டில் சேருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கீதம் அப்படிங்கிறது உடற்றெலும்பு, ஆனைக்கால். அங்கீதம் அப்படின்னா உடற்றெலும்பு, ஆனைக்கால். அங்கி அப்படின்னா சட்டை, நெருப்பு. கார்த்திகை நாள் தான் அங்கி. அங்கீதம்னா உடற்றெலும்பு, உடலில் உள்ள எலும்பு. அப்புறம் ஆனைக்கால். அப்புறம் அங்கி அப்படிங்கிறது சட்டை, நெருப்பு, கார்த்திகை நாள். அங்காரகம் அப்படின்னா நெருப்பு பூசுவன தான் அங்காரகம். அங்கினாலும் நெருப்பு, அங்காரகம்னாலும் நெருப்பு. அப்புறம் அங்காரகன் அப்படின்னா செவ்வாய் அக்கினி. அங்காரகன் அப்படின்னா செவ்வாய் அக்னி. அங்குரம் அப்படின்னா ஆகாயம், முளை. அங்குரித்தல் அப்படின்னா முளைத்தல், அங்குரித்தல் அப்படிங்கிறது முளைத்தல். அப்புறம் அங்கல் அப்படின்னா பொழிவு, அங்கல் அப்படிங்கிறது பொழிவு, இரங்கல், கேடு. அங்கல்னா பொழிவு, இரங்கல், கேடு. அங்கோலம் அப்படின்னா அழிஞ்சின் மரம், அங்கோலம் அப்படிங்கிறது அழிஞ்சின் மரம். அங்குசபாசன் அப்படின்னா கணபதி. அங்காடினா கடை. அங்குசம் அப்படின்னா தண்ணீர். ஆனை துரோட்டி தான் அங்குசம் அப்படிங்கிறது. அங்காடினா கடை, அங்குசம் அப்படின்னா தண்ணீர், ஆனை துரோட்டி. அங்கு அப்படின்னா அவ்விடம். அங்குழி அப்படின்னா விரல். அங்குல் அப்படின்னா ஆகாயம், அங்குல்னா ஆகாயம். அணிவிரல், ஆகாயம், அணிவிரல். அங்கனை அப்படின்னா பெண், அங்கனைனா பெண். அங்கை அப்படின்னா அகங்கை, கங்கை, இதெல்லாம் அங்கை. அங்கசன் அப்படின்னா காமன். அங்கிரி அப்படின்னா பாதம், அங்கிரினா பாதம். அங்கவடி அப்படின்னா குதிரைப்படி, அங்கவடினா குதிரைப்படி. அச்சு அப்படின்னா மங்களாதனம், தேரச்சு. அப்புறம் ஆணி. அச்சம்னா பயம். அகத்தி அஞ்சலி தான் அச்சம். அசருனா சேரு, அசரு அப்படிங்கிறது சேரு. அசனம் அப்படின்னா சோறு, அஞ்சனம், பட்டினி தான் அசனம், சோறு, அஞ்சனம், பட்டினி. அச்சுதன் அப்படின்னா மாயன், அழிவில்லாதவன். பலபத்திரர், வெள்ளரிசி, அருகு கூட்டி அணிவது. அச்சுதன் அப்படின்னா மாயன், அழிவில்லாதவன். பலபத்திரர், வெள்ளரிசி, அருகு கூட்டி அணிவது. அசைதல் அப்படின்னா அமைதல், நோதல், தங்கல், சோம்பு, எட்டுதல், கட்டுதல், எல்லாமே அசைதல். அசனி அப்படின்னா இடி, அசனினா இடி, வச்சிராயுதம். அசவுதல் அப்படின்னா அழைத்தல், அசவுதல் அப்படிங்கிறது அழைத்தல். அசமம்னா மயக்கம். அசும் அப்படின்னா புகுவை ஆடு, அசும் அப்படிங்கிறது புகுவை ஆடு. நெல். அப்புறம் மூவாட்டை அப்புறம் ஆடு. அசும் அப்படின்னா புகுவை ஆடு, நெல், மூவாட்டை, அப்புறம் ஆடு. அசர்னா துக்கம், அசர் அப்படிங்கிறது துக்கம். பூசல், தளர்ச்சி தான் என்னது அசர். அசஞ்சலன் அப்படின்னா சஞ்சலம் இல்லாதவன் தான் அசஞ்சலன், சஞ்சலம் இல்லாதவன்.